وَلْنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً. وقال النبي صلى الله عليه وسلم المرأة عورة إذا خرجت من بيتها استشرفها الشيطان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மகுடம் நிறையாத கோப்பை. யார் நிறையாத கோப்பை? மார்க்கம் பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது நிறையாத கோப்பை என்று சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாக்கிசாத்து அக்லி வ தீன், மார்க்கத்திலும் பாதி தீனிலும் பாதி யார் என்றால் பெண்கள் தான். இந்த வார்த்தையை பெருமானார் சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே அவமாகுண்ட, எப்படி அவர்கள் மார்க்கத்தில் பாதி, எப்படி அவர்கள் அறிவில் பாதி என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்கிறதே முதல்ல நாக்கிசாத்து தீனுக்கு அடையாளம். அறிவு குறைந்திருக்கிறது. பெருமானார் சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா என்கிற பழக்கம் போய் கேள்வி கேட்பது என்பதே, நாயகத்திடத்திலே சஹாபாக்கள் மொத்தமே 13 கேள்விகள் தான் கேட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், தீனில் நீங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதற்கு அடையாளம், சில நாட்கள் நீங்கள் தொழ முடியாமல் போய்விடுகிறது. ஆண்கள் தொழுகிற மாதிரி உங்களால தொழுக முடியாது. மாதவிடாய் காலங்கள் தொழ முடியாது. அறிவிலே நீங்கள் பாதி என்பதற்கு அடையாளம், ஒரு ஆண் இல்லை என்றால் 2 பெண் சாட்சி சொல்ல வேண்டும். மொத்தம் 2 ஆண் சாட்சி சொல்லணும். கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னதா இருந்தா ஒரு ஆண் இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆண் இல்லை என்றால் 2 பெண். ஒரு ஆணுக்கு 2 பெண் சமம் என்றால் அறிவிலே நீங்கள் பாதி இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நாயகம் இப்படியே சொல்லுவார்கள், கமுல மினர் ரிஜாலி கஸீர், நிறைந்த கோப்பைகளாக ஆண்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், காமிலான அறிவுள்ளவர்கள். ஆனால் வலம் யக்முல் மினன் நிசா, பெண்களிலே காமிலானவர்கள் யாரும் இல்லை, 4 பேர்களை தவிர என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைந்த கோப்பையாக வாழ்ந்தவர்கள் 4 பேர்கள் தான். ஒன்று கதீஜா ரலியல்லாஹ், இரண்டாவது ஃபாத்திமா ரலியல்லாஹ், மூன்றாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாலாவது ஆசியா, ஃபிரௌனினுடைய மனைவி ஆசியா. இந்த 4 பேர்கள் தான் காமிலானவர்கள், பரிபூரணமானவர்கள், மற்ற யாரும் காமில் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த காமில் இல்லாத பெண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண் உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவன் நினைத்தானாம் பெண்களினுடைய சூழ்ச்சி என்று ஒரு நூல் எழுத வேண்டும். மன்னர் மன்சூரின் காலத்தில் பெண்களின் சூழ்ச்சி, அவர்கள் செய்கிற மாய வலைகள், அவர்களால் மாட்டிக்கொண்டவர்கள் படுகிற பாடுகள் என்னன்னு நூல் எழுத வேண்டும் என்று நினைத்து அரசனிடத்திலே சென்று கேட்கிறார். மன்னர் மன்சூரிடத்திலே சென்று கேட்கிறார், நான் இப்படி ஒரு நூல் எழுதலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் தான் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சரி, இப்படி நூல் எழுத வேண்டியவர்கள் கண்டிப்பாக அவசியம் என்று சொல்லி அரண்மனைக்கு அழைத்து இவனுக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. விருந்து கொடுக்கிற பொழுது ராணி கேட்கிறாங்க, எதுக்கு இவருக்கு விருந்துன்னு கேட்கிறாங்க. மன்னர் மன்சூர் சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்தை எழுத போறாரு. என்ன முக்கியமான விஷயம்? பெண்களினுடைய ஹீலாக்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் என்னென்ன என்பதை எழுத போகிறார். அப்படியா, சரி, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு கொஞ்சம் வர சொல்லுங்க. சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு ரூமுக்குள்ளே செல்ல உடனே கதவை தாளிடுகிறாள் அவள். தாளிட்டு விட்டு வேகமாக கூச்சலிடுகிறார். அரசனை பார்த்து, என்னிடத்தில் இவன் தவறாக நடக்க முயற்சிக்கிறான், என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறான், பேசுகிறான் என்று ஏகபோகமான வார்த்தைகள். பொம்பளைகளை பத்தி சொல்ல தேவையில்லை, நிறைய எடுத்து சொல்ல மன்னர் மன்சூர்
நீயே ஒரு மோசமானவனாக இருந்து கொண்டு நீ பெண்களை பற்றி எழுதப் போகிறாயா? இவனை அழைத்து செல்லுங்கள், இவனை அழைத்து செல்லுங்கள், சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனைவி ரகசியமா சொன்னாலாம், இனி எப்படி எழுதுவேன்னு பார்க்கலாம். உனக்கு வயது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வயது கொடுக்கப்பட்டாலும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் 1050 வருஷம். அவங்க தாவா செஞ்சதுதான், ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதுதான் 950 வருஷம். 1050 ஆண்டு காலம் உனக்கு வயது கொடுக்கப்பட்டார். காரூன் அவனுடைய சொத்து எவ்வளவு? 70 ஒட்டகங்கள் சுமந்து செல்லுமா சாவியை. சொத்து எவ்வளவு இருக்கணும்? அவ்வளவு சொத்து இருந்தாலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு பொறுமை. ஏன்னா நீ சிறைச்சாலையில வாட போற. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு பொறுமை இருந்தாலும் இனிமேல் ஒரு வார்த்தை கூட நீ பெண்களை பற்றி எழுத மாட்டாய், போய்விட்டு வா, போய்விட்டு வா என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பெண் நினைத்தால் வாழவும் வைக்க முடியும், ஒரு மனிதனை சாகவும் வைக்க முடியும். வாழ வைக்கிற பெண்கள் யார்? சாக வைக்கிற பெண்கள் யார்? நிறைவான கோப்பையாக வாழுகிற பெண்கள் யார்? வாழாத பெண்கள் யார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயே இந்த நிகழ்வு நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார். தன்னுடைய மனைவியின் மீது அதிக பாசம் கொண்டவர். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அதிக பாசம் கொண்ட மனைவி இருக்கிறார்களோ இல்லையோ, அதிக பாசம் கொண்ட கணவர்கள் 100க்கு 80-90% இருப்பார்கள். மனைவிக்காக எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிற கணவன்மார்கள் இன்றைக்கு நம் தமிழகத்திலே அதிகமாக உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலேயே நடந்தது. மனைவியின் மீது அதிகமான நேசம், அதிகமான பாசம். மனைவி ஒரு நாள் இறந்து போய்விடுகிறாள். அடக்கி விட்டு வருகிறான். இவனால் தாங்க முடியவில்லை, மனைவியினுடைய பிரிவை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சென்று, நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள், இறந்தவர்கள் எத்தனையோ பேர்களை எழுப்பி இருக்கிறீர்கள், எனவே என்னுடைய மனைவியையும் எழுப்ப வேண்டும். தொல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சரி என்று சொல்லி இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு மனைவியை எழுப்புகிறார்கள். ஆனா இவன் காட்டின கபரு மாத்தி காட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுப்புகிறார்கள். ஒருத்தன் கடுமையான கருப்புல உடம்பெல்லாம் வெந்து போய் எழுந்திருக்கிறான். மனைவி பார்த்த உடனே ஆம்பளை தோற்றம். ஆஹா, கணவன் பார்த்த உடனே ஆம்பளை தோற்றம். நான் என் மனைவியை எழுப்ப சொன்னார், என்ன இவர் எழுப்பி இருக்கீங்க? எந்திரிச்ச உடனே அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்று ஏகத்துவத்தை சொல்கிறார். இவர் இல்லை என்னுடைய மனைவி என்று சொல்ல, குல் துராபா, நீ மண்ணோடு மண்ணாக மாறிவிடு என்று சொல்ல அவர் போய் உள்ள படுத்துட்டார். அதற்கு பிறகு மனைவியினுடைய அசல் கபரை காட்ட, மனைவியை எழுப்பு, மனைவியை எழுப்புங்கள் ஈசா என்று சொல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு நீங்கள் எழுங்கள் என்று சொல்ல மனைவி எழுகிறார்கள், உயிர் பெற்று எழுகிறார்கள். எழுந்ததற்கு பிறகு கணவனுக்கு அளவு கடந்த பேராசை, 2 பேர்களும் கட்டித் தழுவுகிறார்கள். ஒரு இடத்திலே கணவன் அமர்ந்து, ஒரு இடத்திலே மனைவி அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவியினுடைய மடியில படுத்திருக்கிறார். அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா விட்டு பிரியாதவர்கள். மனைவியினுடைய மடியில படுத்திருக்கும் போது அந்த வழியாக அரசனின் மகன் ஆண் அழகன் செல்லுகிறான். இவளுடைய எண்ணத்தை அங்கே பறிகொடுத்து விட்டார். என் மடியில தான் படுத்திருக்கிறான். உயிராக்கி, எவ்வளவு ஆசை, உயிராக்கி மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையிலே இவன் உயிராக்கி மடியிலே படுத்து கிடக்கிறான். மன்னரினுடைய மகனை பார்த்தவுடன் லேசா தலையை தூக்கி கீழே வச்சு போட்டு அவன் அங்க போயாச்சு. இவன் எழுந்து பார்க்கிறான், காணவில்லை. எங்கே தன் மனைவி, எங்கே தன் மனைவி என்று தேடுகிறான். கடைசியிலே இவனுக்கு செய்தி கிடைக்கிறது, மன்னருடைய மகனோடு சேர்ந்து விட்டால் என்று செய்தி கிடைக்கிறது. உள்ளமெல்லாம் உடைந்து போனது. ஆனாலும் செல்லுகிறான். இவன் மன்னர் மகனிடத்திலே சென்று என்னுடைய மனைவி என்று சொல்ல, உடனே அவள் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நான் இவருடைய ஜாரியத் அடிமை பெண், நான் உன்னுடைய மனைவி எல்லாம் கிடையாது. கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையே சாட்சிக்கு கொண்டு வர்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இந்த பெண்ணை நான் ஹயாத்தாக்கி இருக்கிறேன், எனவே இந்த பெண் இருக்கிறாளே இவருடைய மனைவி தான் என்று சொல்லுகிற பொழுது இல்லை இல்லை என்று மறுக்கிறாள். இல்லை இல்லை என்று மறுக்கிறாள். இந்த நேரத்திலே தான் ஈசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அற்புதமாக சொன்னார்கள், முதலில் எழுப்பியவன்
காஃபிராக மரித்தவன் மீண்டும் ஹயாத்தை பெற்று முக்மீனாக ஆகி மீண்டும் மூத்தாகிவிட்டான். நரகவாசி சொர்க்கவாசியாகிவிட்டான். ஆனால் இந்த பெண்மணியோ முக்மீனாக பிறந்து நபியை கொண்டு ஈமான் கொண்டு முக்மீனாக மௌத்தாகி மீண்டும் எழுப்பப்பட்டு காஃபிராக இறக்கப் போகிறாள் என்று ஈசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். யார் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் காஃபிர்களுக்கு சமமானவர்கள் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மார்க்கத்திற்கு முந்தைய மார்க்கத்தை எடுத்துக் கொடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது? ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள மனைவியாக வாழுகிறாளா? மார்க்கத்தை தெரிந்து வாழுகிறாளா? காமிலாக வேண்டும் என்று நினைக்கிறாளா? 3 துஆக்கள் வழங்கப்பட்டது. ஒரு இறைநேசருக்கு 3 துஆ, எது வேணாலும் செஞ்சுக்கலாம். முஸ்தஜாபு துஆ. மனைவி சந்தோஷமா கேட்கிறாங்க, ஏங்க எனக்கு ஒரு துஆவை நீங்க எனக்காக கேளுங்களே. உடனே ஒரு ஆசையில மனைவி கேட்டாங்களே, என்ன கேட்க உனக்காக? மனைவி என்ன கேட்க போறா? என்னுடைய அழகு கொஞ்சம் கூடணும். ஏன்னா இன்னைக்கு 60 வயசுலாம் லிப்டி கிடைக்குது. 60 வயசுலாம் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க பார்த்தால் பெண்கள் சில நாடுகள்ல இந்த அழகு சாதனங்கள் தான் மகராகவே வைக்கப்படுகிறது. எத்தனை அழகு சாதனம் கொடுக்கிறாருங்கிறத அங்க பார்க்கிறாங்க. இப்படியும் இன்றைக்கு உலகம் மாறி போய் வருகிறது. உன்னை மனைவி இடத்துல உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கும்போது அந்த மனைவி சொன்னா, என்னுடைய அழகு கூட வேண்டும். சரி யா அல்லாஹ் இவருடைய அழகை கூட்டி தருவாயாக. அழகு பயங்கரமா கூடிருச்சு. அதுக்கப்புறம் கணவனை பார்த்தாக்க ஒரு மாதிரியா சொறி குடிச்சவன் மாதிரி தெரியுது மனைவி. அவர் முஸ்தஜாபு துஆ. கணவனை பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது. கணவனின் பக்கம் இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைகிறது. நோட்டம் எல்லாம், அவருடைய நோக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம், நஃப்ஸ் எல்லாம் தன்னுடைய அழகை கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும் என்ற நிலை மாறுகிறது. வழி தடுமாறுகிறார். இந்த நேரத்தில் கணவன் பார்க்கிறாரு, 2 துஆ கையில் இருக்கிறது. கணவன் பார்த்தார், இப்படியே நிலைமை போச்சுன்னா சரியாகாது என்று சொல்லி மனைவிக்கு ஒரு பத்துவா செய்ய நாயா மாறிட்டான். கடைசியில் பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, இந்த நாயோடு சேர்ந்து வாழ முடியாது, தாயை நாயாக்கிட்டீங்க, இந்த நாயோடு சேர்ந்து வாழ முடியாது, மீண்டும் உங்கள்கிட்ட தான் இன்னொரு துவா இருக்குல்ல, சராசரி அம்மாவாக இருந்தால் போதும் என்று சராசரி இன்னொரு துவா செய்து சராசரி அம்மாவாக மாற்றப்படுகிறாள். இந்த வரலாற்றை எழுதிவிட்டு எழுதுவார்கள், முஸ்தஜாபு துவா கூட பெண்ணின் பேச்சை கேட்டால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார், எந்த பயனும் இல்லாமல் போய்விடுவார். அதனால் ஆலோசனை பெண்ணிடத்திலே கேளுங்கள், முடிவை ஆண்களே எடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன என்பதை எண்ணி பாருங்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கல்வியிலே பாதி கொடுக்கப்பட்டவர்கள். ஹுது நிஸ்பதீனிக்கும் மின் ஹாதிஹில் உமைரா, செக்கச்சி வந்த இந்த ஆயிஷாவிடத்திலிருந்து மார்க்கத்தில் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்களே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷாவை எப்படி கண்டிக்கிறார்கள்? வரலாறுகளை பார்த்தீர்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். பெருமானாரினுடைய அந்திம காலம் தொழ வைக்க முடியவில்லை. பெருமானார் மயக்க விடுகிறார்கள். எழுந்து பார்க்கிறார்கள். அஸ்ஸலா, தொழுகை என்னானது என்று கேட்டார்கள். நாயகமே, உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளி செய்கிறார்கள். மீண்டும் வரலாம் என்று நினைக்கிறார்கள். மயக்கமுற்று விழுந்து விடுகிறார்கள். இப்படியே 5 முறை நடக்கிறது. 6வது தடவையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்கள் என்றார்கள். தொழ வைக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. மெஹராப் என்பது சாதாரணமானதல்ல. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொல்ல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு நாயகமே, உங்க இடத்துல நிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லை நாயகம், வேண்டாம், உமரை தொழ வைக்க சொல்லுங்கள் நாயகமே. ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய பேச்சை பெருமானார் காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அடுத்து ஆயிஷா நாயகி ஹப்சா நாயகி இடத்திலே செல்கிறார்கள். நீங்களாவது சொல்லுங்களே என்று சொல்ல ஹப்சாவும் சென்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஹப்சா நாயகி சென்று சொல்கிறார்கள், நாயகமே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அங்கே நிற்க முடியாது நாயகமே, எனவே நீங்கள் உமர் ரலியல்லாஹுவை சொல்லுங்கள் நாயகமே, தொலை வைக்கட்டும் என்று சொல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையிலும் சொன்னார்கள், நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று ஆகிவிட வேண்டாம். அபூபக்கர் தொலை வைக்க வேண்டும் கேட்டு நடங்கள். நீங்கள் ஒன்றும் ஆலோசனை வழங்க வேண்டாம். யாரை நிற்க வைக்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டானோ அவர்களை தான் நிற்பாட்ட முடியும். நீங்கள் கிளம்புங்கள் என்றார்கள் ஹுமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு சொல்கிறது, காமிலாக இருந்திருந்தால் அதனாலதான்
4 பெண்கள் காமிலானவர்கள் என்ற வரிசையிலே ஆயிஷா சித்திகா இணைக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய அறிவாளி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். இம்ராஅத்தே லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஒரு நபியின் மனைவி. அவர்கள் செய்த வேலை என்ன? குர்ஆன் சொல்லுகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் ஆண் புணர்ச்சி கொண்டவர்கள். மலக்குகள் ஆண் தோற்றத்திலே வருகிறார்கள். அவங்கள துரத்தினார்களாம். நாய் கூட ஒரு ஆண் ஆணோடு சேருவதில்லை, ஒரு பெண் பெண்ணோடு சேருவதில்லை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, மிருகங்களிடத்திலே கூட இந்த தன்மை கிடையாது. மனிதன் கையாளுகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே கல்மாரி மழை பெய்யப்படுகிறது. இப்ப ஆண்கள் உள்ளே, மலக்குகள் உள்ளே செல்கிறார்கள். மனைவி போய் சொல்லி அனுப்பினானா வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட, எங்க கணவனை பார்க்கறதுக்கு நிறைய ஆம்பளை வந்திருக்கிறாங்க, போய் பயன்படுத்திக்கங்க. இந்த பெண்மணியை குர்ஆன் சபிக்கிறது. எப்படி போனா? உப்பு வாங்கிறதுக்காக போனான். ஒருத்தன் போய் உங்க வீட்டில் உப்பு இருக்கா? எங்க வீட்டில் உப்பு இல்லை. ஏன்னா உப்பு இல்லைன்னு சொன்னா உப்பு கொடுக்கணும், தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுக்கணும், நெருப்பு இல்லைன்னா நெருப்பு கொடுக்கணும். அன்றைய காலத்திலிருந்து நடைமுறை இருக்கிறது. அதனால போய் கேட்கிற பொழுது உள்ளே அனுமதிக்கிறார்கள். பார்த்தால் ஆண்களாக அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தானா உள்ள. மலக்குகளோடு ஓரின சேர்க்கைக்காக. நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் கல்மாரி மழையால் அழிக்கப்பட்டார்கள். இதற்கு துணையாக நின்றவள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த கணவனை சிக்கல்ல மாற்றுவது பெரும்பாலும் யாருன்னா இந்த பீவிகள். கணவனை கொண்டு போய் நிர்பந்தத்துல இவங்க அண்ணன் வீடு தம்பி வீடா அல்லது அவங்க அக்கா தங்கச்சி வீடா எங்கேங்கிற பிரச்சனை வரும்போது பார்த்தா அங்க கணவனால திராசை சரியாவே பிடிக்க முடியாது. திராசை ஆடிக்கிட்டே தான் இருக்கு. லீவு வந்துருச்சுன்னு சொன்னாவே அங்க போலாமா எங்க போலாம், பெரித்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மகன் சொன்னான்னா, இல்லடா சித்தி வீட்டுக்கு போலாம் இங்க. அதனால இவனால திராசை சரியாவே பிடிக்க முடியாது. ஹஸ்ர் மன்னன் வரலாற்றில் எழுதுவார்கள். மனுசாஸ்திரம் சொல்லுகிறவர் அல்ல, ஹஸ்ர் மன்னன் மீன் சாப்பிடணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. மீன் வாங்கி எப்படியாவது சாப்பிடணும். ஒரு பெரிய மீனை வாங்கினான். வாங்கியதற்கு பிறகு 4000 பொற்காசுகளை கொடுத்து வாங்கினான். பெரிய மீனை 4000 பொற்காசுகள் கொடுத்து வாங்க. பக்கத்திலே பீவி உட்கார்ந்து இருக்குது. வாங்கிட்டு போயாச்சு. மீனவன் 4000 காசு கிடைச்சிருக்கேன்னு புறப்பட்டு போன உடனே மனைவி கேட்டானா, பார்த்தீங்களா ஒரு மீனுக்கு எவனாவது 4000 கொடுப்பானே? உங்களை மாதிரி அரசாட்சி ஆள் இருந்தாக்கா 4 குப்புரை படுத்துரும், அவ்வளவுதான். கொடுத்தாச்சம்மா. ஒரு நாள் அவன் பாவம் ஏழை, போய்விட்டு போகட்டும், நாமே அரசராக இருக்கிறோமே, கொடுத்ததை வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? கொடுத்ததை வாங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். ஆண் மீனா பெண் மீனா என்று அவனை அழைத்து கேளுங்கள். ஆண் என்றால் பெண் தான் வேண்டும், பெண் என்றால் ஆண் தான் வேண்டும் என்று சொல்லி 4000 வாங்கிடலாம். அரசர் கூப்பிடுறாரு. மனைவி பேச்சை கேட்டு, வாடா, மீன் ஆணா பெண்ணா? கூப்பிடும் போதே அவன் ரொம்ப உஷாரான ஆள், புரிஞ்சுக்கிட்டான். பக்கத்தில் பீவி வேற உட்கார்ந்துருக்கு, ஏதோ வில்லங்கமான பிரச்சனை நடக்க போகிறது என்று தெரிந்து கொண்டு, அரசே இந்த மீன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அழிமீன் அரசே. அரா இன்னொரு 4000. அற்புதமாக பதில் சொல்லி இருக்கிறார். இன்னொரு 4000. 8000 பொற்காசுகளை தன்னுடைய ஆடைகளை போட்டுக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு காசு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து முத்தமிட்டு மீண்டும் வைத்துக் கொள்கிறான். மனைவி பார்க்கிறா, பார்த்தீங்களா பிச்சைக்காரப்ப, ஒரு காசு கீழே விழுந்துச்சு, உங்களையே கேவலப்படுத்துறான். எடுத்து முத்தமிட்டு மீண்டும் வைத்துக் கொண்டான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? உடனே அரசர் அழைக்கிறார், வாடா, ஒரு காசு கீழே விழுந்துச்சு, இதை போய் எடுத்து இப்படி என்னை கேவலப்படுத்தினாய். அரசையை கோவித்துக் கொள்ளாதீங்க. ஒரு பக்கம் உங்க போட்டோ போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் உங்க பேர் பறிக்கப்பட்டிருக்கிறது, பேர் இருக்கிறது. 8000 பொற்காசுகள் கொடுத்து அரசர் கீழே கிடந்து வருபவன் போபவன் எல்லாம் அரசனுடைய முகத்திலே மிதித்துக் கொண்டு செல்வதை நான் அங்கீகரிக்க முடியாத அரசே, அதனால் எடுத்து முத்தமிட்டு மீண்டும் போட்டுக் கொண்டேன். இன்னொரு 4000. இனிமேல் பெண்களின் பேச்சு கேட்காதேன்னு எழுதுறாங்க, பெண்களை நம்பாதேன்னு எழுதுறாங்க. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் அந்த அளவிற்கு செல்லவில்லை. இருந்த போதிலும் கூட ஒரு பெண் நிறைவில்லாத கோப்பையாக இருக்கிறாள். அவள் எப்படி நிறைய வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், ரோல் மாடல்களாக அவர்கள் யாரை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கு ரோல் மாடல்கள் யார் யாரோ ரோல் மாடல்களாக மாற்றப்படுகிறார்கள். எவ்வளோ ஒருவள், நீங்கள் எல்லாம் பேப்பரிலே படித்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம், எவ்வளோ ஒருவள் சில்கின்னு ஒருத்தி இருந்தாலாம், அவ மூத்தா போனதுக்காக இங்கே உட்காந்து ஃபாத்தியா ஓதிருக்கான். சொர்க்கத்துக்கு போயிருவாளா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்.
நாம் ரோல் மாடல்களாக யாரை எடுக்க வேண்டும்? சஹாபிய பெண்மணிகள் மரியம் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வரலாற்றிலே சில செய்திகள் மறைக்கப்பட்டே போய்விட்டதோ என்று எண்ண தூண்டுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அதிசயப்படுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை விட மரியமை மதிப்பார்களாம். அம்மா ஃபாத்திமா, உன்னை விட வெட்கத்திலே ஒரு பெண்மணி மதீனா நகரத்தில் இருக்கிறார் என்றால் அது மரியம் தான் அம்மா. அப்படியா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள போய் எப்படியாவது பார்த்துடணுமே. ஒரு மதீனாவுக்குள்ள அந்த மரியமை பார்க்காமலே வாழ்ந்திருக்கிறார்கள், போய் பார்த்துடணுமே என்று எண்ணிக்கொண்டு சென்றார்கள். கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டி, அம்மா மரியம், நான் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், ரசூலின் மகள் வந்திருக்கிறேன், கதவை திறங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி முடியாது என்று உள்ளிருந்து சொல்கிறார். காரணம், என்னுடைய கணவனிடத்திலே நான் அனுமதி வாங்கவில்லை என்றாராம். ஒரு பெண்ணை, சொர்க்கத்தினுடைய நாயகியை பார்ப்பதற்கு கணவன் அனுமதிக்கவில்லை, அதனால் பார்க்கவில்லை. சரி, அனுமதி வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு வாங்க. மறுநாள் அனுமதி வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி செல்லுகிற பொழுது தன்னுடைய பிஞ்சு குழந்தை சின்ன பிள்ளை ஹசனோ ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேர்த்தில் ஒருவர் கிளம்பி செல்கிறார்கள். கையில வெடித்துக் கொண்டு செல்கிறார்கள். நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? கதவை தட்டும் போது நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா? இல்ல, ஹசன் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க, நான் உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கினேன், அவங்களுக்கு வாங்கல, அதனால போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து வாங்கி வைக்கிறேன். நாங்க மீண்டும் ஃபாத்திமா நாயகி திரும்பி வருகிறார்கள். மறுநாள் செல்லுகிறார்கள். கணவனிடத்திலே இந்த மரியம் கேட்கிறார்கள், நான் ஃபாத்திமா நாயகி வந்தாங்க, கூட ஹசனை சேர்த்து கூட்டு வந்ததுனால நான் அனுமதி கொடுக்கவில்லை. கணவன் சொன்னாராம், ரசூலின் குடும்பத்தார்கள் யார் வந்தாலும் அனுமதி கொடுத்துருமா, யார் வந்தாலும் அனுமதி கொடுத்துருமா என்று சொல்லி மூன்றாவது நாள் செல்லுகிற பொழுதுதான் உள்ளே திறந்து உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளித்தார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த வரலாறுகளை பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு பார்க்கிறதுக்கு அனுமதி தேவையில்லை, கேட்கறதுக்கு அனுமதி தேவையில்லை. உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்கவன். ரோல் மாடலாக நம்முடைய பெண்மணிகள் மரியமை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கவன். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா, அஸ்மா பின்த் உமைஸ் 2 முறை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். பெருமானார் ஹைபர் போர்க்களத்திலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். இவர்கள் அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஸ்மாவினுடைய கணவர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹுவை பார்ப்பதற்காக, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹுவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். வந்தார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் வாய் துடுக்கு அதிகமானவர்கள். எதையாவது போடுவாங்க. எதற்காக? நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அஸ்மாவை பார்த்து சொன்னாங்களாம், அவர்கள் திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறார்கள், இந்த பக்கம் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், அஸ்மா, எங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாவோடு ஹிஜ்ரத் செய்கிற வாய்ப்பு கிடைச்சது, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நாங்க ரசூலோடு சேர்ந்து வந்தோம், ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்று சொல்ல வந்ததே கோபம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையா என்று சொல்லி நேரா புர்கா போட்டுட்டு நேரா துப்பட்டியை பொத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. நாயகமே, அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைத்ததாக சொல்கிறார்கள். நாங்கள் அபிசீனியாவிலிருந்து வருகிற பொழுது உள்ளமெல்லாம் இறைவனையும் இறை தூதரையும் தானே நினைத்துக் கொண்டு வந்தோம். நாயகமே, எங்களுக்கு ஹிஜ்ரத்தின் நன்மை கிடையாதா? அந்த உமருக்கு மட்டும் தான் நன்மை இருக்குமா? உங்களோடு சேர்ந்து வந்தவர்களுக்கு மட்டும் தான் நன்மையா என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே சொல்லுகிறார்கள், யார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்தின் நன்மை, ஆனால் அபிசீனியாவிலிருந்து வந்தவர்களுக்கு 2 ஹிஜ்ரத்தின் நன்மை. மக்காவிலிருந்து அபிசீனியா சென்றதற்காக ஒரு ஹிஜ்ரத்தின் நன்மை, அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்காக ஒரு ஹிஜ்ரத்தின் நன்மை. அஸ்மா பின்த் உமைஸுக்கு 2 ஹிஜ்ரத்தின் நன்மை என்றார்கள். குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையிலே ஆர்வம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். நன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எப்படி வாழ்கிறார்கள்? நிறைய டிவியை பார்க்கணும். சில பேர் பார்த்தாக்கா ஹிந்தி பாடமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி நாடகம். என்னம்மா ஹிந்தி நாடகத்தை பார்க்குறீங்களே, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. என்னக்கா, நாங்கள் அதில் இருக்க சேரியை பார்ப்போம், அதில் போட்டிருக்கிற நகையை பார்ப்போம், அதில் இருக்கக்கூடிய அந்த ரோலிங்கை பார்ப்போம். இதைத்தான் நாங்கள் பார்த்து அதில் இருக்கக்கூடிய மாடலை பார்த்து அது மாதிரி சேலை வாங்கணும், அதுக்காக பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். நன்மையை பார்க்கிற காலமெல்லாம் போய் இன்றைக்கு தீமையிலேயே உழண்டு போய் விடுவோமோ என்று எண்ண தூண்டுகிறது. நீங்கள் ஒரு கணக்கெடுப்பை மேற்கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகளிலேயே நம்முடைய பெற்றோர்களிடத்திலே இருந்த தீன், நம்முடைய மனைவிகளிடத்திலே குறைந்து விட்டது. நம்முடைய மனைவிமார்களிடத்திலே இருக்கிற தீனை விட நாம் வளர்க்கிற பிள்ளைகள்
மக்களிடத்திலே தீன் குறைந்து கொண்டே வருகிறது. நாம் வளர்க்கிற பிள்ளைகளிடத்திலே, அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய விஷயத்திலே தீன் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ரோல் மாடலாக இன்றைக்கு நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்துவிட்டது, நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்துவிட்டது, சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகள் வந்துவிட்டது. அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொடுங்கள். ரோல் மாடலாக சஹாபிய பெண்கள் தான் உருவாக வேண்டும். நாம் எல்லாம் ஃபாத்திமாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு ஃபாத்திமா இருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அபூ சாலிஹ், கௌசுல் ஆலத்தினுடைய தந்தை அபூ சாலிஹ் கடுமையான பசியில ஆத்துல வர்ற ஒரு ஆப்பிள ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாரு. உடனே இவருடைய மனம் தாங்கவில்லை. யாருடைய பழமோ யாருடைய தோட்டத்தில் இருந்தோ வருகிறது, அதை எடுத்து சாப்பிட்டு விட்டோமே, ஹராமை செய்து விட்டோமே, போய் அனுமதி வாங்க வேண்டும் என்று ஆத்தோரமாக செல்கிறார். ஒரு மரத்தினுடைய வாது அந்த தண்ணியோடு சேர்ந்திருக்கிறது, சில பழங்களும் அதில் இருக்கிறது, இங்கிருந்து தான் வருகிறது என்று எண்ணி இது யாருக்கு சொந்தமானது என்று போய் பார்க்கிறார். மரத்திற்கு சொந்தக்காரரை போய் பார்க்கிறார்கள். அஸ்மாஇ மரத்திற்கு சொந்தக்காரர், அவரை போய் பார்க்கிறார்கள். உடனே அவர்களிடத்தில் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் பழத்தில் ஒன்றை நான் சாப்பிட்டு விட்டேன், நான் மன்னிக்க வேண்டுமானால் 10 ஆண்டு காலம் பணி செய்ய வேண்டும் தோட்டத்தில். நம்மளை பார்த்து யாராவது சொன்னா பலாண்டு அரைஞ்சிருவான். ஒரு மரத்துக்கு ஒரு பழத்துக்கு 10 ஆண்டு பணிய ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ எவ்வளவு பெரிய தக்குவா இருக்க வேண்டும், ஹலாலாக வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டு. அவர் சொல்லும் போதே ஒரு கண்டிஷன் போடுறாரு, 10 வருஷத்துக்கு பின்னாடி என் மனசுல என்ன தோணுதோ அதையும் சொல்லுவேன். சரி என்று சொல்கிறார்கள். 10 ஆண்டு முடிகிறது. இன்னொரு 2 ஆண்டுகள் அதிகப்படுத்தப்படுகிறது. இன்னும் 2 ஆண்டுகள் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று பணி முடிக்கப்படுகிற பொழுது இன்னும் 2 வருடம் பூர்த்தியாகிறது. அதற்கு பிறகு சொன்னார், எங்க வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் ஊமை, கையெல்லாம் கை காணெல்லாம் ஊனும், அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணணும் என்று சொல்ல. இப்படி நம்மள்ட்ட யாராவது சொல்லியிருந்தா அந்த உயிரோட பக்கத்தில் இருக்க முடியாது. 12 வருஷம் நான் பணி செஞ்சிருக்கிறேன், இது பத்தாதா என்று நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூ சாலிஹ் ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்கு பிறகு மனைவியை போய் பார்க்க போனால் ஆள் அவ்வளவு அழகான லட்சணமான பெண்மணி ஃபாத்திமா. மாமனாரை பார்த்து கேட்கிறாங்க, என்னங்க கண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்க, என்னங்க இந்த பெண்மணி ஹராமானது இதுவரை பார்த்ததே இல்லைன்னா அந்த தோட்டத்துக்காரன். ஹராமான பார்வை பார்த்ததே இல்லை, காது ஹராமான பாடல்களை ஹராமான கேள்விகளை கேட்டதே இல்லை, கை ஹராமை தொட்டதே இல்லை, கால் ஹராமான பக்கம் நடந்ததே இல்லை, வாய் கண்டதையும் பேசியதே இல்லை. அதனாலதான் இதெல்லாம் ஊமை, கண்ணு தெரியாது, காது கேட்காது என்றெல்லாம் நான் சொன்னேன். திருமணம் முடித்து இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சின்ன விஷயத்திற்காக 12 ஆண்டு காலம் இருந்தவர்களுடைய பிள்ளை. ஆனா இன்றைக்கு நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். உம்மே ரபிஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி ஹஜ்ஜினுடைய வேளையிலே பெருமானார் அரஃபா மைதானத்திலே சொன்னார்கள், நான் எதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேனோ அதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று சொல்ல, ஹஜ்ஜை முடித்துவிட்டு அபூ அப்துர் ரஹ்மான் ஃபரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். உம்மே ரபிஆ அந்த நிறைமாத கர்ப்பிணியிடத்திலே 30,000 திர்ஹத்தை கையிலே கொடுத்து, அம்மா நான் மார்க்கத்தை பரப்புவதற்காக செல்கிறேன், எப்பொழுது வருவேன் என்று தெரியாது, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள். திரும்பி எப்பொழுது வந்தார்கள் தெரியுமா? 27 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். 27 ஆண்டுகளாக அந்த பெண்மணி எப்படி நடந்திருப்பார்கள் எண்ணிப்பார்கள். 27 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார்கள். தன்னுடைய நகருக்குள்ளே நுழைகிற பொழுது தொழுகையின் நேரம், ஜுமா தொழுகையின் நேரம், ஒருவர் அற்புதமாக ஹுத்பா பயான் செய்கிறார், விளக்கம் கொடுக்கிறார், மார்க்க தீர்ப்பு வழங்குகிறார், தொழுகவும் வைக்கிறார். இவர்கள் மனதில் ஓடுகிறது, நாம நிறைமாத கர்ப்பிணியாக விட்டுட்டு வந்தோம், ஆனா
அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்குமே, அது ஆணா பெண்ணா என்று நமக்கு தெரியாது. ஒரு ஆணாக பிறந்திருந்து இந்த பிள்ளை மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவும் இல்லையே, அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்று கதவை தட்டுனா இந்த பிள்ளை வெளியே வர்றாரு. யார் குத்துபா ஓதுனாரோ அவள் வெளியே வர்றாரு. என்னங்க என்று கேட்க, உங்க தாயாரை கொஞ்சம் கூப்பிடுங்க, வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தா கூப்பிடுங்க. உள்ளே தாயார் அழைக்கப்படுகிறார். உம்மு ரபீஆ அழைக்கப்படுகிறார். நான் தான் அபு அப்துல் ரஹ்மான் ஃபரூக் வந்திருக்கிறேன். முடியெல்லாம் கருப்பாக இருந்த நிலையில் போய் இப்பொழுது முடியெல்லாம் பழுத்து போய் வந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான் ஃபரூக் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாயார் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. அந்த தாயார் சொன்னார்களாம், நீங்கள் என்னிடத்திலே பணத்தை கொடுத்து பிள்ளையை சிறந்த பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லீர்கள். நான் உருவாக்கி உங்கள் கரத்திலே கொடுக்கிறேன். இதோ ரபீஆ, பிடித்துக் கொள்ளுங்கள், இவர்தான் இந்த ஊரினுடைய ஹதீப் என்றார்களாம். அந்த தாய் எப்படி வளர்த்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களே, நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம்? மார்க்கம் அறவே இல்லை. தீன் என்னன்னு கேட்கிறான், மதுஹப்னா என்னன்னு கேட்கிறான். மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ரோல் மாடலாக இவர்களை எடுத்திருக்கிறோமா? உம்மே வரக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்கிறார்கள். நபியே நாயகமே, எல்லா ஆண்கள்லாம் போருக்கு போய் ஷஹீதாகிறாங்க, நானும் ஷஹீதாக வேண்டும் நாயகமே. ஏன் பெண்கள் எல்லாம் ஷஹீதாக கூடாதா? நாங்களும் ஷஹீதாக வேண்டும், நானும் ஷஹீதாக வேண்டும் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை பார்த்தீங்களா, நீ வீட்டிலே இரு ஷஹீதா வேண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வீட்டிலேயே இருமா ஷஹீதாவ. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அபூபக்கர் ரலியல்லாஹு போகும்போது சொல்லுவாங்களா, வாங்க நம்ம உம்மு ஷுஹதா ஷஹீத் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம். வாழும் போதே ஷஹீத் என்று சொல்லப்பட்டவர்கள் பெருமானார் சொன்னால் ஷஹீது தான் ஆவார்கள் என்று எல்லா சஹாபிகளுக்கும் தெரியும். அவர்கள் சொல்லுவார்களாம், வாங்க நம்ம ஷஹீதாவை போய் பார்த்துட்டு வரலாம், ஹாஜிமாவை போய் பார்த்துட்டு வரலாம்னு போறாங்களா இல்லையா, கூட்டம் கூட்டமா, அதே மாதிரி ஷஹீதாவை போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி செல்வார்களாம் சஹாபாக்கள். கடைசியிலே நிலைமை என்னானது? அந்த அம்மா தீன் பணி செய்து கொண்டே இருப்பார்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஹாதிமா பணிப்பெண்ணே அந்த பெரியம்மாவை, அந்த உம்மு வரக்காவை அடித்து சாகடித்தார்கள், ஷஹீதாக்கினார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பெண்மணி வாழும் காலம் வரை அவர்கள் மார்க்க பணி செய்து கொண்டே இருந்தார்கள். தன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இந்த நிலை நம் இடத்தில் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு புறம் பார்க்கிறோம், பெண்களில் நிறைய கல்வியாளர்கள் இருந்திருக்கிறார்கள், ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கல்வியையும் கலாச்சாரத்தையும் ஒன்றாக இணைத்து கொடுக்காமல் விட்டுவிட்ட காரணத்தினால் வெறும் கல்வி மட்டும் இருக்கிறது, ஒழுக்கம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு சென்று கொண்டே வருகிறது. பள்ளி பருவத்தை தாண்டி கல்லூரி பருவத்திற்கு செல்லுகிற பொழுது நம்முடைய கல்லூரிகள் நம் சமுதாயத்திலே இல்லை. என்னதான் நாம் முயற்சிக்கிறோம் என்றும் நமக்கு தெரியவில்லை. பெரிய பணம் படைத்தவர்கள் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள், ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால், ஒரு கல்வி நிலையம், ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கப்படாத காரணத்தினால் நம்முடைய கலாச்சாரமும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறது என்பதை நம் சமுதாயம் உணர்ந்து ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, கல்வியிலே தேர்ச்சி பெற்ற பெண்களாக இன்றைய காலத்தில் இருப்பவர்கள் கலாச்சாரத்திலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களா என்றால் இல்லை. நிறைய தஸ்லீமா நஸ்ரீன்கள் இன்றைக்கு உலகத்திலே உலா வருகிறார்கள், வெளியே தெரியாமல் உலா வருகிறார்கள். வருதாவனா எதுக்குன்னு கேட்கிற பெண்மணிகள் நம் சமுதாயத்தில் இன்னமும் இருக்கிறாங்க. வெளியே போகும்போது புர்கா தேவையில்லை, வெளியே செல்லுகிற பொழுது நாகரிகத்தோடு செல்ல வேண்டும், 4 பேர் ஓட நாம் நடக்க வேண்டும். இஸ்லாமிய பெண்மணியே சொன்னதுண்டு, கல்யாணத்துக்கு எதுக்கு புர்கா, அதுவும் பட்டு சேலை கட்டி எதுக்கு புர்கா? அப்படின்னா வெறும் நைட்டியை போட்டே புர்கா போட்டு வந்துடலாமே, எதற்கு பட்டு சேலை, அதற்கு மேல் புர்கா, அதனால் நீங்கள் புர்காவை கலட்டுங்கள் என்று இஸ்லாமிய பெண்மணியை இன்னொரு பெண்மணியை தூண்டுகிறார்கள். கல்வி இருக்கிறது, கலாச்சாரம் இல்லை. ஆனால் நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள், கல்வியோடு சேர்ந்து பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொல்கிறது, கலாச்சாரத்தோடு கூடிய கல்வி, பண்பாட்டோடு கூடிய கல்வி வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது. நிறைய பெண்களை வரலாற்றுக்கு எடுக்கலாம். அன்புக்குரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப அறிவான பெண்மணி, நாயகமே என்னுடைய கணவர் ரொம்ப மோசம் நாயகமே, என்ன உமர் அலி அவர்களே என்னுடைய கணவர் ரொம்ப மோசம், என்னம்மா என்று கேட்கிற பொழுது, பகலெல்லாம் நோன்பு வச்சுக்கிறாரு, ராத்திரியெல்லாம் நின்று வணங்குறாரு என்று சொல்ல, நல்லதானமா செய்கிறாரு, அவரை போய் மோசம்னு சொல்றியே, பகலெல்லாம் நோன்பு வச்சுக்கிறாரு, ராத்திரியெல்லாம் நின்று வணங்குறாரு. இதையே திருப்பி திருப்பி சொல்லுது. பக்கத்தில் இருந்த காபு பின் அஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாயகமே அந்த அம்மா சொல்றது புரியலையா நாயகமே,
அந்த அம்மா சொல்றது புரியலையா? பகல்லாம் நோன்பு வச்சுக்கிறாரா, ராத்திரியெல்லாம் நின்று வணங்குறாரா, இந்த அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை, தன்னுடைய ஹக்கை நிறைவேற்றுறது இல்லைன்னு அந்த அம்மா பழிச்சென்றா சொல்ல முடியும்? அழகாக பக்குவமாக சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா பாராட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அந்த பெண்ணினுடைய அறிவை பாராட்டுகிறார்கள். பாராட்டி விட்டு சொன்னார்கள், காபே இதற்கு தீர்ப்பு நீயே சொல் என்றார்கள். காபர் ரலியல்லாஹு தீர்ப்பு சொல்கிறார்கள். அந்த மனிதரை அழைக்கிறார்கள். காபர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்ன தெரியுமா, 3 நாள் நீ வணங்கிக்கொள், 4வது நாள் உன் பெண்மணியினுடைய ஹக்கை நீ முடித்துக்கொள் என்றார்கள். 3 நாள் நீ வணங்குவதற்கு அனுமதி இருக்கிறது, 4வது நாள் நீ வணங்கக்கூடாது, அந்த பெண்மணியோடு தான் இருக்க வேண்டும் என்று எதை வைத்து தீர்ப்பளித்தார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிற பொழுது அழகாக சொன்னார்கள். காபுல் அஸ்தி நாயகர் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறான். ஒருவன் 4 பெண்களை திருமணம் முடிச்சா ஒரு நாள் இந்த பெண்ணிட்ட இருக்கணும், அடுத்த நாள் அந்த பெண்ணு, அடுத்த நாள் அந்த பெண்ணு, அடுத்த நாள் இன்னொரு பெண், 4 பேரிடத்தில் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. எனவே தான் 3 நாட்கள் இபாதத்திற்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பெண்ணிடத்தில் இருந்தாக வேண்டும் என்று நான் தீர்ப்பளித்தேன் என்று காபுல் அஸ்தி சொல்ல உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாராட்டினார்கள் என்பது வரலாறு. நீங்கள் கூஃபாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டினால், ஒரு காதி இருந்தார், கூஃபாவோட ஒரு நீதிபதி இருந்தாரு. அவர் எப்பயுமே ஒரு 3/4 கிலோ இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே தான் இருப்பார். சிரித்து பார்த்ததே இல்லை யார். ஒரு பெண்மணிகிட்ட சொன்னாங்களாம், சிரிச்சு இவரை பார்த்ததே இல்லை ஒரு நீதிபதியை, இவன்னா ஒரு நீதிபதியா என்று எல்லோரும் பேச, கடைசியில இந்த சினிமாவில் வர்ற சிரிப்பு அல்லது இந்த தொலைக்காட்சியில் செய்தியில் வாசிப்பாங்களா இல்லையா, செயற்கை சிரிப்பு, அந்த சிரிப்பாவது நான் சிரிக்க வச்சுட்டு வர்றேன் என்று ஒரு பெண்மணி சபதம் எடுத்துக்கொண்டு செல்கிறார். சென்று நீதிமன்றம் எல்லாம் கூடி இருக்கிற பொழுது இந்த பெண்மணி புர்காவோடு நுழைகிறார். அவர் எப்பவுமே உருள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. உடனே இந்த பெண்மணி சொன்னார்களாம், ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், லா யஜூஸு லில் காலி அன் யக்லிய பைன இஸ்னைனி வ ஹுவ கலபான். ஒரு காலிக்கு ஜாயிஸ் கிடையாது, ஒரு நீதிபதிக்கு ஜாயிஸ் கிடையாது, 2 பேர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பது அவர்வோ கடுகெடுத்த முகத்தோடு கோபத்தோடு தீர்ப்பளிக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய முகத்தை பார்த்தா கடுகெடுத்த முகமா இருக்கு, இவருடைய தீர்ப்பு செல்லாது என்று அந்த அம்மா சொன்ன உடனே இவருக்கு வேற வழியே இல்லாமல் செயற்கை புன்னகை ஒன்றை காட்டினார். தீர்ப்பளிக்கிற பொழுது செயற்கை புன்னகை ஒன்றை காட்டினார். இப்பொழுது அரபுலகமே, பகதாது நகரமே அந்த பெண்ணை பாராட்டியது என்று வரலாறு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, அறிவாளியான பெண்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அறிவு தேவை, ஒழுக்கத்தோடு கூடிய அறிவு தேவை. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை சொல்லுவார்கள். ஒரு அம்மா தன்னுடைய வீட்டு கஷ்டத்தை வந்து சஅத் இப்னு உபாதா கூஃபா நகரத்தினுடைய கவர்னர் தன்னுடைய கஷ்டத்தை வந்து அந்த அம்மா ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்களாம். எங்களுடைய வீட்டிலே இப்பொழுது எலிகள் கூட குறைந்து கொண்டே வருகிறது என்றார்களாம். எங்கள் வீட்டிலே எலிகள் கூட குறைந்து கொண்டே வருகிறது. கவர்னருக்கு புரியல. சஅத் இப்னு உபாதாவுக்கு அமைச்சர்கள்ட்ட கேட்டாங்களாம், என்ன சொல்றாங்க, எலிகள் கூட குறைந்து கொண்டு வருகிறது என்றால், வீட்டில் ஏதாவது ஜாமான் இருந்தால் தானே எலி வரும், ஏதாவது சரக்கு இருந்தால் தானே எலி வரும். எலியே இல்லை என்றால் வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று பொருள். அவர்களுக்கு உதவ சொல்லுகிறார்கள். இப்படி அறிவான பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜுபைதா என்ன அறிவான பெண்மணி, ஹாஃபிதா. சுபைதா என்று சொல்கிறோமே, ஹாஃபிதா, குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நம்முடைய வீட்டில் 10 சூரா மனனம் செய்த பெண்மணிகள் இன்றைக்கு குறைந்து வருகிறார்கள். குர்ஆனையே மனனம் செய்தவர்கள். சுபைதாவினுடைய அரண்மனை முழுக்க 300 ஹாஃபில்கள் இருப்பார்களாம். அவர்கள் ஓதுவது தேனீக்களினுடைய 300 ஹாஃபிதாக்கள், பெண் ஹாஃபிதாக்கள் இருப்பார்கள். ஓதுவதை கேட்டால் தேனீக்கள் முணங்குவதை போன்றிருக்கும் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. எப்படி உருவாக்கினார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொரு பெண்மணி அபூ ஜாஃபருல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, மாபெரிய மீராஸ் வல்லுனர், சொத்துக்களை வல்லுனர். அரபியிலேயே, அரபி பாடங்களிலேயே ரொம்ப கஷ்டமான பாடம் எது என்று கேட்டால் மீராசுடைய பாடத்தை சொல்லுவார்கள். சொத்து எப்படி பிரித்து கொடுப்பது என்ற பாடம் ரொம்ப கஷ்டமான பாடம். அந்த கஷ்டமான பாடத்தை 2 வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் அடக்கி காட்டுகிறான். குர்ஆனில் யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின் என்று மாற்றி அல்லாஹ் சொல்லுவான். இந்த வசனம் 2 வசனம் ஒரு ஆளுக்கு மனப்பாடமா இருந்துச்சுன்னா இந்த 2 வசனத்தை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். 4வது ஜுஸுவினுடைய கடைசியில் வரும்னு நான் நினைக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். 4வது ஜுஸு கடைசியில் தானே, கடைசியில் வரும்னு நினைக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். மனப்பாடமே ஆகாது. மாற்றி விட்டோம். இல்லம் யக்குன் வலதுன் என்று ஒன்று வரும், இன்னொன்று இல்லம் யக்குல்லஹா வலதுன் இப்படின்னு ஒன்று வரும். மாற்றி வரும். ஆனால் அந்த அபூ ஜாஃபருல் மக்கியினுடைய
மனைவி சொன்னார்கள், மனைவி சொல்லுகிறார்கள், இந்த 2 வசனம் யாருக்கு மனப்பாடமாக தெரிகிறதோ அவரைத்தான் நான் மனனம் செய்வேன். வெறும் மனப்பாடம் அல்ல, இந்த 2 வசனங்களுக்கு யாருக்கு தப்சீர் தெரிகிறதோ, விளக்கம் தெரிகிறதோ, வெறும் குர்ஆனை வைத்தே நான் தீர்ப்பளிப்பேன், நான் குர்ஆனை வைத்தே விளங்கிக் கொள்வேன் என்று ஒரு சாரார் சொல்லுகிறோமே, இந்த 2 வசனத்திற்கு யாராவது விளக்கம் சொல்லுங்கள். வெறும் குர்ஆனை வைத்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ கட்டுப்படுத்தும், சொல்ல முடியாது. 2 வசனத்தை படிச்சு சொத்து கணக்கு போடவே முடியாது. 2 வசனத்திற்கு எழுதுகிறார்கள் 20 வால்யூம். 2 வசனத்துக்கு தப்சீர் 20 வால்யூம். ஒரு வால்யூம் 500 பக்கத்திற்கு மேல். அதான் அந்த அம்மா சொல்றாங்க, இந்த ஆயத்தையும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், இதற்குரிய தப்சீரையும் யார் மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்தான் எனக்கு மணமகனாக வர வேண்டும் என்று சொல்ல அபூ ஜாஃபருல் மக்கி. நிறைய பேர் வந்தாங்க, வந்து தோத்துட்டு போயிட்டாங்க. அபூ ஜாஃபருல் மக்கி மட்டும் விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால் அந்த அம்மா அதில் எவ்வளவு தேர்ச்சியா இருக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா எவ்வளவு தேர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அபூ ஜாஃபருல் மக்கியை மணமுடித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மார்க்கும் இஸ்லாமிய பெண்மணிகள் கல்வியை கற்பதை வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் பெரிய மாமேதை அல்லவா. அந்த மாலிக்கினுடைய 2 பெண்மணிகள் இருக்கிறார்களே, அதே மதீனா மாநகரத்திலே, இன்று இருக்கிற மதீனா மாநகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபருக்கு நேராக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்துவார்கள். பெண்களுக்கு நேர் பின்னால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய 2 பெண்மணிகள் பாடம் நடத்துவார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெண்களுக்கு கல்வி அவசியம்தான், கல்வி தேவைதான், எந்த கல்வியும் படிக்கலாம். அதே நேரத்தில் அந்த பெண்மணி பர்தாவோடு இருக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பண்பாட்டோடு இருக்க வேண்டும், நாகரிகத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி விடக்கூடாது. இன்னொரு பக்கம் ரோல் மாடலாக நாம் சில வழிமார்களை, வழியாக்கள் இன்றைக்கு பார்ப்பதே அரிது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ராபியத்துல் பஸரியா சாதாரணமான வழி உள்ளவா அவங்க. ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா ஏன் அவங்களுக்கு ராபியான்னு பேர் வச்சாங்கன்னா, 4வது பொம்பளை பிள்ளை. அவங்க அத்தா அம்மாவுக்கு 4 பொம்பளை பிள்ளை தான். 4வதாக பிறந்தவர்கள் தான் ராபியா. தாயும் வஃபாத்தாகி விட்டார்கள், தகப்பனாரும் வஃபாத்தாகி விட்டார்கள். இவர்களை ஆதரிப்பதற்கு ஆளை, உணவு சாப்பிட்டு பல நாட்கள். தாஜிர் அதீக் வருகிறார். அதீக் என்ற தாஜிர் வருகிறார், ஒரு வியாபாரி. இந்த 4 பேரும் போய் கேட்டாங்கன்னா, பெரிய வியாபாரி, சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை, நீங்க ஏதாவது கொடுங்களே, வயிற்று பசியை நீக்குங்களே என்று 3 பேரும் கேட்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் கேட்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராபியா ஒண்ணுமே கேட்கல. அந்த அத்திக்கு கேட்டாரா, ஏமா உனக்கு பசி எடுக்கலையா என்று கேட்க, கடுமையாக பசிக்கிறது என்றார்கள். ராபியா கடுமையாக பசிக்கிறது என்றார்கள். எல்லோரும் கேட்கிறார்களே அம்மா, நீ ஏன் அம்மா கேட்கவே இல்லை என்ற பொழுது, நான் யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அவனிடத்தில் நான் கேட்டு விட்டேன் என்றார்களாம். 8 வயசுல நான் யார்கிட்ட கேட்கணுமோ அவன்கிட்ட கேட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஏம்மா கேட்டிருந்தா அவன் கொடுத்துருப்பானே என்று சொல்ல, கொடுக்கிற நேரத்தில் அவன் கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். கொடுக்கும் நேரத்தில் அவன் கொடுப்பான். இந்த வார்த்தை அந்த அத்தீக்கினுடைய உள்ளத்தில் பாய்கிறது. அந்த அத்தீக்கின் உள்ளத்தில் பாய்கிறது, நான் செலவழிக்க தயார், ஆனால் இந்த ராபியாவை என்னிடத்தில் நீங்கள் கொடுத்து விட வேண்டும். நான் தான் கொண்டு போவேன் ராபியாவை. 3 பேர்த்தைக்கும் நான் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி 3 பேர்களுடைய தேவைகள் என்னவோ அதை அனைத்திற்கும் இவர் பொறுப்பேற்றுக் கொண்டு ராபியாவை அழைத்து செல்கிறார். ராபியாவை அழைத்து சென்றால் பகல் முழுவதும் தன்னுடைய மௌலா எஜமானனுக்காக வேலை செய்வார்கள், இரவு முழுவதும் படைத்த ரப்புக்காக வேலை செய்வார்கள். தெரியவே தெரியாது. ராபியா என்னம்மா முகமெல்லாம் களைத்து போயிருக்கிறது என்று தன்னுடைய மௌலா கேட்கிறார். தன்னை ஆளுகிற அந்த அரசர் கேட்கிறார். அம்மா அதீக் கேட்கிறார், அம்மா என்னம்மா முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கிறது, பல நாட்களாக தூங்கி ஒன்றும் பேசவில்லை, நான் ஏதாவது உங்களுக்கு பணி செய்வதிலே குறை வைத்திருக்கிறேனா என்றுதான் கேட்டார்களாம். ராபியா நான் ஏதாவது உங்களுக்கு பணி செய்வதிலே குறை வைத்திருக்கிறேனா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு நாள் இரவு நேரத்திலே அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதீக் எழுந்திருக்கிறார், சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்கிறார். பார்த்தால் அந்த ராபியா சஜிதாவிலே விழுந்து அழுகிறார்களாம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு நேரம் போதவில்லை ரப்பே, உன்னை வணங்குவதற்கு நேரம் போதவில்லை ரப்பே, பகல் முழுவதும் 5 நேரம் தான் தொழுகிறேன், முழுக்க முழுக்க உன்னை வணங்குவதற்கு நேரமில்லை. என்னுடைய மௌலாவிற்கு நான் பணி செய்வதிலேயே இருக்கிறேன். அந்த மௌலாவினுடைய உள்ளத்திலே நீ விடுதலையை போட்டுவிட்டால் முழு நேரமும் 24 மணி நேரமும் உன்னை வணங்கிக் கொண்டே இருப்பேன் ரப்பே, உன்னை வணங்கிக் கொண்டே இருப்பேன் ரப்பே என்று கேட்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகுதான் அத்தீக்கினுடைய உள்ளம் மாறுகிறது, அவர் விடுதலை செய்கிறார். இதற்கு பிறகுதான் ராபிஅத்துல் பஸரியா வெளி உலகத்திற்கு அறிமுகமாகிறார்கள். இந்த ராபியாவின் நிலை என்ன ஆனது தெரியுமா? ஒரு நாள் ஒரு இறைநேசர் அவர்களிடத்திலே துவாவை வாங்கி வரலாம் என்பதற்காக புறப்படுகிறார். ராபியாவிடத்திலே துவாவை வாங்கி வரலாம் என்று புறப்படுகிறார். அவர் லுகர் நேரத்திலே சென்றார். லுகரை முடிச்சுட்டு ராபியா வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. லுகரை முடிச்சுட்டு
நஃபில தொழுகிறாங்க, சுன்னத்து தொழுகிறாங்க, தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அசர் நேரம் வரை தொழுகிறார்கள். அசர் நேரம் முடிகிறது. அதற்கு பிறகும் திக்ரு திலாவத்தில் இருக்கிறார்கள். மகரிப் முடிகிறது, இஷா முடிகிறது, சுபுஹ் முடிகிறது, இஷ்ராக் முடிகிறது. அதற்கு பிறகு லேசாக கண்ணை அசருகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டாராம். அல்லாஹ்விடத்திலே ராபியா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஏனடா எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறாய், ஏனடா எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறாய், என்னை அறியாமலே என் தூக்கம் தள்ளுகிறதே. ரப்பே, தூக்கம் மட்டும் இல்லை என்றால் 24 மணி நேரமும் உன்னை துதித்துக் கொண்டே இருப்பேனே, உன்னை துதித்துக் கொண்டே இருப்பேனே. இந்த ராபியாவினுடைய வரலாறுகளை நாம் பார்த்தால் 5 நேரமாவது தொழுகிற மனம் வருமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு 5 நேர தொழுகையில் கூட அசட்டை. இப்ப வலிமார்களுடைய வரலாறு நம்முடைய பெண்களுக்கு போய் சேர வேண்டும். ஆமினா ரமீலா, மாபெரிய மார்க்க மேதை ஆமினா ரமீலா. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மட்டும் 1000 ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணவங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடத்திலே 36 வயதிலே பர்தாவோடு சென்று கல்வியை படித்து பெரிய முஃப்தியாக மாறியவர்கள், இறைநேசராக மாறி ஒரு நாள் பிஷ்ருல் ஹாஃபி பெரிய வலியுல்லா அவர்களுடைய நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்களாம். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மது இப்னு ஹம்பல் இவர்களும் சந்திக்க வந்திருக்கிறார்கள். உடனே அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்டாங்களா, யார் அந்த பெண்மணி போறாங்களே யாருன்னு கேட்கும்போது, இவங்க தான் ஆமினா ரமீலா. ஆமினா ரமீலாவா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்களிடத்தில் எனக்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்றார்களாம். யாரு சொன்னது? அஹ்மது இப்னு ஹம்பல், ஒரு மதுஹபினுடைய இமாம் சொல்கிறார்கள், அந்த பெண்மணி இடத்திலே எனக்காக துஆ செய்ய சொல்லுங்கள். அந்த பெண்மணி என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், அஹ்மது இப்னு ஹம்பலினுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை வழங்குறப்பே, நரகத்திலிருந்து காப்பாற்றுறப்பே துஆ செஞ்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அது உலகத்திலே கிடைக்கிற கடிதம் அல்ல, வித்தியாசமான ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆமினா ரமீலாவினுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டது, அதனால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அந்த பெண்மணியினுடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கிறோம். இப்படி நம்முடைய பெண்களுக்கு சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், வலியுல்லாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் இவர்களின் வரலாறுகளை வாங்கி கொடுத்து படிக்க சொன்னால் இந்த நிறையாத கோப்பைகள் கொஞ்சமாவது மேலே எழும்பும் அல்லவா? இந்த நிலை மாறுகிற பொழுதுதான் நம்முடைய பெண்களினுடைய மறுமலர்ச்சியும் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய இன்றைக்கு தமிழ் புத்தகங்கள் வந்துவிட்டது, எடுத்து கொடுத்து மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்குங்கள். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நிறைந்த கோப்பைகளாக அறிவுள்ளவர்களாக மார்க்கப்பற்றோடு கூடி வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாகுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் இந்த மையத்தை பற்றி நாம் நிறைய தெரிய வேண்டியிருக்கிறது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாங்க, வயிற்றுலேயே புள்ள மௌத்தா போய் வெளியே பிறக்குது. இதுக்கு பேர் வைக்கணுமா, குளிப்பாட்டணுமா, தொழுக வைக்கணுமா என்றால் எதுவுமே இல்லை. வயிற்றுலேயே மௌத்தாகி குழந்தை பிறக்குதுன்னா ஒரு துணியில் சுருட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும். அதுலேயும் சில பேர் கபரஸ்தானுக்கு வெளியே அடக்கம் பண்ணணும்னு வச்சுருக்கிறாங்க. அது தவறு. கபரஸ்தானுக்கு உள்ளே போய் தான் அடக்கம் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு பிள்ளை பிறந்து லேச அழுது மூத்தாயிடுச்சு, பிள்ளை பிறந்து அழுது மூத்தாயிடுச்சு, இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டும். பேர் வைத்ததற்கு பிறகு குளிப்பாட்ட வேண்டும், தொழுகையும் நடத்த வேண்டும். அதற்கு பிறகு அடக்கம். ஜனாசாவை போட்டுக்கிட்டு ஓதுறாங்களே, இது எப்படி என்றால், ஜனாசா எந்த ரூம்ல இருக்குதோ அந்த ரூம்ல ஓதுறதுக்கு எப்ப அனுமதினா, ஜனாசாவை குளிப்பாட்டியதற்கு பிறகு அனுமதி இருக்கிறது. முன்னால் ஓத முடியாது, அங்கெல்லாம் நஜீஸ் இருக்கும். அதனால ஜனாசாவை குளிப்பாட்டிட்டோன்னு சொன்னா அந்த ரூம்ல உட்காந்து ஓதலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்து ரூம்ல அல்லது வெளியில உட்கார்ந்து ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர உள்ளே உட்கார்ந்து ஓதுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இன்னொரு மசாலாவும் நாம் தெரிந்தாக வேண்டும். இந்த ஜனாசா தொழுகைக்கு நிறைய பேர் தக்பீர் கட்டுறதை பார்த்தா, ஹனஃபி மதுஹபை நான் சொல்லுகிறேன், கையை உயர்த்தக்கூடாது, தலையையும் உயர்த்தக்கூடாது. அல்லாஹு அக்பர்னு சொன்னோன்னு எனவே நேராக வானத்துக்கு பார்த்துருவாங்க. இவங்களை மூத்தா போனவரை மேலே ஏற்றி விட்றாங்களாம், நல்லா அப்படி ஏற்றி விட்டாங்க. அதனால் இது கூடாது. மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. அதே மாதிரி இந்த தண்ணி சுட வைக்கிறதுக்காக இழந்த இலையை போடுவாங்க, சோப்பை போடுவாங்க. இது ஷரியத்தில் உண்டு, மஸ்னூனான தரீகா. பெருமானாரினுடைய காலத்தில் சில இலைகளை போட்டிருக்கிறார்கள், அந்த தண்ணீரில் இருக்கிற அசுத்தத்தை அகற்றுவதற்காக. இது தாராளமாக கூடும்.
எத்தனை தடவை குளிப்பாட்டுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா குளிப்பாட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி மகன் வர வேண்டியிருக்கு, 8 மணி நேரம் ஆகும், 9 மணி நேரம் ஆகும். குளிப்பாட்டி அரை மணி நேரம், குளிப்பாட்டி 1/4 மணி நேரத்தில் உடனே ஜனாசாவை எடுக்கணும். ஆனால் மகன் வர 8 மணி நேரம் ஆகும்னு போட்டுட்டு திருப்பி இன்னொரு முறை குளிப்பாட்ட வேண்டுமா? திடீர்னு ரத்தம் பிளட் ஆகுது, மற்றது ஏதாவது பிரச்சனைகள் உருவாகிறது, திருப்ப இன்னொருக்கா குளிப்பாட்டணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு தடவை தான் குளிப்பாட்டுறது. ஆனால் ஜனாசா குளிப்பாட்டணும்னு எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஷரியத் வலுவாக சொல்கிறது. இந்த ஜனாசாவை சுமப்பவர்கள், ஜனாசாவை அடக்குபவர்கள், இவங்க ஜனாசாவை யார் சுமந்து சென்று அடக்குகிறார்களோ இவர்கள் குளித்துக் கொள்வது சுன்னத். ஜனாசாவை யார் தூக்கிட்டு போறாங்களோ இவங்க தூக்கி முடிச்சதுக்கு பின்னாடி ஒளி செய்து கொள்வது சுன்னத். ஆனா இந்த நடைமுறையும் நம் சமுதாயத்திலே அறவே இல்லை. ஆண்களுக்கு எத்தனை துணி, பெண்களுக்கு எத்தனை துணி? பொதுவாகவே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஜனாசா குளிப்பாட்டுபவர்கள் குறைந்து வருகிறார்கள். வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தா அது ஒரு பாடமாகவே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பொம்மையில செஞ்சு ஒரு பாடமாகவே எப்படி ஜனாசா குளிப்பாட்டணும், எப்படி கஃபன் போட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் இதை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. நம்முடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி ஏதோ வெளியூர்ல இருந்துலாம் ஆள் கூட்டு வந்தது உண்டு, வெளி மஹல்லாவிலிருந்து ஆள் கூட்டு வந்தது உண்டு. அதுவும் பெண் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு நம் சமுதாயம் படாத பாடுபடுகிறது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருமே ஒரு நாள் மௌத்தா போறவங்க தான். அதனால தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆண்களுக்கு 3 துணிகள் தேவை. ஒன்று கமீஸ், நெஞ்சிலிருந்து கீழே வரைக்கும். இன்னொன்று லிஃபாஃபா, நெஞ்சுக்கு மேலே இருந்து தலையிலிருந்து அந்த அளவுக்கு இருக்கணும் ஹைட்டு, தலையிலிருந்து கீழே வரைக்கும். இதற்கு பேர் இசார் என்று சொல்லுவார்கள். ஒன்று கமீஸ், இன்னொன்று இசார், இன்னொன்று லிஃபாஃபா. எல்லாத்தையும் அடைய வளைச்சு மேலே பிடிச்சி கட்டுறது. இப்படி 3 துணிகள் ஆண்களுக்கு தேவை. அதுவும் வெள்ளையாக இருப்பது தாழ சிறந்தது. கொஞ்சம் மங்கலான கலராக இருந்தால் கூடும். அதனால கண்ட கலரையும் போடக்கூடாது. அதே நேரத்தில் பெண்களுக்கு 5 ஆடை தேவை. இசார் கீழாடை, கமீஸ் மேலாடை, லிஃபாஃபா, அதோடு சேர்த்து ஹிமார் தலையிலிருந்து போடப்படுகிற முக்காடை, இன்னொன்று தங்களுடைய மார்பகங்களை கட்டுவதற்காக போடப்படுகிற ஹிர்கத். இந்த 5ஐ கொண்டுதான் பெண்களுக்கு கஃன் இடுவது சுன்னத்தான முறை. இதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ சமீப காலமாக துணியை ஏற்கனவே முன்னாடியே வாங்கி வச்சிடறாங்க சில பெரியவர்கள். ஜனாசாவன் ஆயிட்டண்டாக்கா இந்த துணியை போட்டு தான் நீங்கள் இது பண்ணணும், என்னை வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது தவறல்ல. ஆனால் அதில் கொண்டு போய் நிறைய பேர்களெல்லாம் எழுதி வச்சிடறாங்க சில பேர். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவங்க பேர் இவங்க பேர், இதெல்லாம் கூடாது. ப்ளைன் துணியை வாங்கி வைக்கிறது தப்பில்லை. ஜம்சமிலே நினைக்கிற பழக்கம் இருக்கிறது. அங்கே போய் துணியை வாங்கி ஜம்சமில் நினைச்சி காய வச்சு கொண்டு வந்து இதை கொண்டு ஜனாசா என்னுடைய கஃனிட வேண்டும் என்று சொன்னால் இதுவும் தவறல்ல. மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, தாராளமாக செய்து கொள்ளலாம். இன்னும் சில இடங்களிலே பார்த்திருக்கிறேன், இந்த உருது பேசக்கூடிய சமுதாயத்திடத்திலே பார்த்திருக்கிறேன், யாரும் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம், மருந்தாணி போடுகிறார்கள் ஜனாசாவினுடைய காலுக்கு. மருந்தாணி போடுகிறார்கள், கபரின் வேதனை குளிர்ச்சியாக்கப்படும் என்று. இது மார்க்கத்தில் எங்கேயும் அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே இது போன்ற ருசூமாத்துகளை கண்டிப்பாக நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.